அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடைபெறும் நிலையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராதிகாவிடம் கேட்டு வரலாம். ராதிகா, வணக்கம். மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழக பாஜக நடத்தும் போராட்டம் குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இன்று பல்வேறு இடங்களில் பல்வேறு அரசியல் கட்சி சார்பாக போராட்டங்கள் நடைபெறுகிறது. அந்த வகையில் தற்போது வள்ளுவர் கோட்டம் பகுதியில் பாஜக சார்பாக இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்காக பாதுகாப்பு பணிக்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜக சார்பில் நடைபெறவிருக்கும் இந்த போராட்டத்திற்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்று இதற்கான தலைமையை ஏற்கிறார். இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிந்திருக்கிறார்கள். மேலும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கைது செய்வதற்காக 5க்கும் மேற்பட்ட மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பான அந்த பேருந்துகளும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு இடங்களில் இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடைபெறுவதனையும் போலீசார் தொடர்ந்து கைது செய்து அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். முன்னதாக இந்த பாலியல் துன்புறுத்தலில் சம்பந்தப்பட்டதாக கோட்டூர்புரத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பான விசாரணையும் தற்போது மும்முரமாக நடந்து வரக்கூடிய சூழலில் அரசின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை சீர்குலைந்திருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு இடங்களில் போராட்டமும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போது வள்ளுவர் கோட்டத்தில் பாஜக சார்பாக இந்த போராட்டத்திற்கான ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கைது நடவடிக்கைக்காக மட்டுமே இங்கு 500க்கும் மேற்பட்ட போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த போராட்டத்தில் பெண்களும் பங்கேற்பார்கள் என்கிற காரணத்தினால் பெண் போலீசாரும் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 6க்கும் மேற்பட்ட இந்த பேருந்துகளும் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கைது நடவடிக்கை என்பது இங்கு நடக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படக்கூடிய அந்த அபாயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு அந்த ஆம்புலன்ஸ் வாகனமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், கள விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.